வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு 216 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவராலா இந்த வீக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 193 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓவரால் இந்த மந்த்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 105 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் போற மாரி இருக்குது. பட் ஆனா அப்பப்போ டவுன்ல தான் போகுது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. பிஃபோரா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரேடிங் செஷனா பை பண்ணியிருந்தாங்க. அது எதனால பை பண்ணியிருந்தாங்கன்னா, பிஃபோரா நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். எம்எஸ்சி இண்டெக்ஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏன்னா, அதில வந்து சில இந்தியன் கம்பெனி உள்ள வந்துட்டு, சில கம்பெனி வந்து வெளில போக வச்சு, அந்த இதனால அவங்க பையிங் சைடு வந்தாங்க. அது 2, 3 நாள் பை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி அகைன் சேலிங் சைடே போயிட்டாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் பை பண்ணுறதா இருந்தால் அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். கொஞ்சம் ஃபர்தராக வெயிட் பண்ணிவிட்டு நம்மளோட பையிங் ரேஞ்ச் வந்தால் மட்டும் வாங்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவோட ஜிடிபி வந்து குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, டவுனாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.5% தான் வந்திருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 8.6% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 5.5 தான் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 7 குவார்ட்டரில் இல்லாத அளவுக்கு நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப டவுனில் போயிருக்கு. இந்தியா குரோத் கண்ட்ரின்னு சொல்லி தான் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இந்த மாதிரி ஜிடிபி ரேட்டாக கொஞ்சம் லோவாக வந்திருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு அதை எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. பாசிட்டிவ் சைடா இல்லை நெகட்டிவ் சைடா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். பிஏஐ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டை கீழே இறங்க விடாமல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எஃப்ஐ கண்டினியூஸாக சேல் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஹிந்துஜா குரூப்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஹிந்துஜா டெக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஃபுல்லாக அக்விசிஷன் பண்ணிட்டாங்க. அது என்ன கம்பெனின்னு பார்த்தோன்னா, டெக்கோசிம்னு ஒரு கம்பெனி. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் அண்டரில் தான் வரப்போகுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்டி டெக்னாலஜி இவங்க கொடுக்கறதுக்கு இது பண்ணுறாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யூரோப்பியன் பேஸ்டு மார்க்கெட்டில் இறங்கிறதுக்காக இந்த கம்பெனி வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் தான் ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 230 சம்திங் தான் இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸு, மஹிந்திரா, மாருதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரைஸில் இருக்கும். பட் இதுதான் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ வேல்யூவேஷன் வைஸ் ஓகே. ஏன்னா இவங்க அதிகமாகவே டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டெப்ட்டையும் ரிடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியாக அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் லாங் டேர்முக்கு வாங்குறா இருந்தால் இதெல்லாம் வாங்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 400, 500 ரேஞ்சு வரும் நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸில். ஸோ உங்களோட பையிங் ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை பை பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஐசிஐசிஐ செக்யூரிட்டியில் உள்ள சீனியர் அனலிஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்டாக்ஸுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தர்மேஷ் ஷானுங்கிற பேர். அது என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி அண்டு பிஎன்பி. இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இதுக்கு வந்து பையிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 488லேருந்து 498 சொல்லியிருக்காங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 562. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 459 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்ச் வந்து 102லேருந்து 105. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 113 சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 97. ஸோ இந்த ஸ்டாக்ஸை பார்த்து வச்சுக்கிங்க. பட் மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்துட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ணா இருந்தால் பை பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக கிரீவிஸ் காட்டன் கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்களோட போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட கிரீவிஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டியை வந்து ஐபிஓவாக கொண்டு வரதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது எப்போ வரும் சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் இயரில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் ரொம்ப டீப்பாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 வீலர் ஆட்டோவெல்லாம் மேனுஃபேக்சரிங்கில் இவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுங்கிறத. கிரெடிட் அசஸ் கார்மின் இந்த ஷேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்மன் சச்சஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சேல்னு கொடுத்துருக்காங்க. அந்த இதனால பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7% மேலே டவுனில் போயிடுச்சு. இதில் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 1426 வச்சுருந்தாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 564ங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்டருந்து ஒரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 மில்லியன் யூரோ வந்து ஒரு ஜெர்மன் அமைப்புகிட்டேருந்து வாங்க போறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறதுலேருந்து ஃபண்ட் வாங்குறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு 170 கோடிக்கு சிட்டி குரூப்லேருந்து அமௌண்ட் வாங்குறாங்க. இந்த அமௌண்ட் எதுக்காக வாங்குறாங்கன்னா, நம்ம இந்தியாவுல வந்து திருப்பி லேடீஸ்க்கு வந்து லோன்லாம் இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஃபண்ட வாங்குறதா சொல்றாங்க. இந்த ஃபண்ட் வாங்குறத. ஏன்னா இப்போ ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னாலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை ரேஞ்சில தான் குடுத்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் 25% வரைக்கும் குடுக்கறதா கேள்விப்பட்டேன். ஸோ பொறுத்திருந்து பாருங்க. இந்த ஷேர் இன்னும் டவுன்ல போகறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவசரப்பட்டு எதுவும் நீங்க பை பண்ண வேணாம். பார்த்துட்டு பை பண்ணிக்கங்க. அடுத்ததா டிசம்பர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா, எல்பிஜி கேஸஸ் அண்ட் ஜெட் ஃபியூலோட ப்ரைஸ்லாம் ஏறியிருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெட் ஃபியூல் வந்து கிட்டத்தட்ட 1.45% இன்னைக்கு ஏத்தியிருக்காங்க. பெர் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா, 1318ன்னு வச்சிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 91,856 வந்துருச்சு ஒரு லிட்டர் மட்டும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதே இது நவம்பர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.3% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.45% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 19 கேஜி சிலிண்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 16.50ங்கிற ரேஞ்சில இப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 1818 அப்படிங்கிற ரேஞ்சில இருக்குது. போக போக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதில வந்து 14 கேஜி சிலிண்டர் வந்து 14.2 கேஜி சிலிண்டர் வந்து பிரைஸ் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஸ்டேபிளா தான் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலையும் ஸ்டேபிளா தான் இருக்குது. அதில எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அடுத்ததா கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா, 2 ஐபிஓ லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, அவங்களோட கனரா ரெப்கோ அசெட் மேனேஜ்மெண்ட்ட தான் ஐபிஓ லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் அதையும் பார்த்தீங்கன்னா, ஐபிஓல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அ இது வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வர மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பிஎஸ்சி செக்டார்ல கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 102, 103 இந்த ரேஞ்சில இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தர் ஃபால் இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரூ. 100க்கு கீழ போகுதுனால நீங்க வந்து பை அண்ட் டிப்ஸ் மெத்தட்ல ஸ்லோவா வாங்கிட்டே இருங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து பிஃபோரா ஒரு 560, 600 நியர்பைல இருந்துச்சு. ஸ்டாக் ஸ்ப்ளிட் இதனால அதுலேருந்து இறங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 120, 110ல இருந்தது. இப்போ வந்து ரூ. 100 கீழயே போயிட்டு ஆக்சுவலா 94 போட்டு 94 போயி 97 வந்து இப்போ திருப்பி 102 வந்திருக்கு. ஸோ ரூ. 100 கீழ போகும்போது இந்த ஸ்டாக்ஸ நீங்க பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த ஸ்டாக்க வாங்கி வச்சிருக்கேன் நானு. இன்னும் ஃபர்தரா வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன். ஃபர்தர் டவுன்ல போகும்போது அதிகமாகி நான் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் கன்சிடர் பண்ணிக்கங்க. இது இது பையோ சேலோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க அனலைஸ் பண்ணி இந்த ஒரு ஷேரையும் பை பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு குடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி நண்பர்களே.